ஆறுமுகம் கண்மணியோட உண்மையான காதல் சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கம் சொன்னதுக்காக கருப்போ வீட்டுக்குள்ள வர அந்த நேரம் சேதுவுமே வீட்டுக்குள்ள வராரு. அப்பா, இவனை எதுக்காகப்பா இப்போ வீட்டுக்குள்ள கூப்பிட்டீங்க? டேய் சேது, என்னடா பேச்சு பேசுற? என்னதான் இருந்தாலும் கருப்பு இந்த வீட்டுல ஒருத்தண்டா. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்குது. இந்த விசேஷத்துல கருப்பு இல்லனா எப்படி சொல்லு பார்க்கலாம்? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனைய தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க பாருங்கடா. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு பெருசு பண்ணக்கூடாது. இங்க பாரு சேது, இனிமே கருப்பு இங்கதான் இருப்பான் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஏதாவது பண்ணி தொலைங்க. இவன் மறுபடியும் அந்த தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து தமிழ்ச்செல்வியோட பெருமையெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ அங்க இருந்து கிளம்ப, உடனே கருப்புக்கிட்ட இங்க ராஜாங்கம், சேது அப்படிதான், அவனோட மனசை புரிஞ்சு நீயும் நடந்துக்கோ. தமிழ்ச்செல்விய பத்தி எதுவும் அவன்கிட்ட எடுத்து பேசிக்கிட்டு அவன்கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்காத. அம்புட்டு தான் நானும் சொல்லுவேன். ஏ மலரு, என்ன அப்படி சிரிச்சு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? கண்ட கண்ட நாய்ங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கு கலந்துக்குது. ஆனா உன் புருஷன், என் ஒரே புள்ள, இந்த வீட்டு விசேஷத்துல கலந்துக்காம அனாதையா எங்கேயோ கிடக்குறான். உனக்கு அந்த அக்கறைலாம் இல்லல்ல? உன் புருஷன் இல்லைன்னா என்ன, உனக்கு ஒரே சந்தோஷம்தான். கூத்தடிச்சுக்கிட்டே இருப்ப. மூஞ்ச பாரு நல்லா. போ, போய் ஏதாவது காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை என்ன அத்தை பேசுறீங்க? உங்க புள்ள என்ன அவ்வளவு நல்லதா பண்ணிருக்காரு? இந்த குடும்பத்திலேயே இருந்து சோறு போட்டவங்களுக்கே கெடுதல் பண்ண நினைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை நான் நினைச்சு பார்க்க முடியும்? பொண்டாட்டின்னு அவருக்கு அக்கறை இருந்தா இன்னொரு வந்து எப்படியாவது என்ன பார்த்துருக்கணும். எந்த ஒரு கவலையும் இல்லாதவரை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு? இதோ கொஞ்ச நேரத்துல காஃபி எடுத்துக்கிட்டு வராத்த. இனிமே அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போக, பாத்தியாமா இவளுக்கு எவ்வளவு திமிர் பேச்சு. எல்லாமே அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துகிட்டு தான் நம்மளே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டா. முதல்ல அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் இவளும் நமக்கு அடங்கி உடங்கி நம்ம காலை தொடச்சுக்கிட்டு இருப்பா. சரி வாடி, நாம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியா அச்சுக்கிட்டு சித்ராவும் ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு வந்த ஈஸ்வரி கிட்ட இங்க சித்ரா இருந்துகிட்டு, அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி? நீ கவனிச்சியாமா? அந்த கண்மணியை நாம பார்க்க போகும்போது அந்த ஆறுமுகம் கண்மணியோட கைய பிடிச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சுமா. நான் தான் அப்படி பார்த்தனா இல்ல நீயும் பாத்தியாமா? இல்லடி, நானும் தான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல என்னமோ நடந்திருக்கு. நாம போய் விசாரிச்சா கடைசியில தண்ணி எடுத்துட்டு வந்தேன், அது எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, கண்மணிக்கு எப்போ நாம இந்த கல்யாணத்தை பேச்ச ஆரம்பிச்சோமோ அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ முகத்துல ஒரு துளி சந்தோஷம் கூட கிடையவே கிடையாது. அவ மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா இல்ல யாரையாவது காதலிக்கிறாளா எதுவுமே தெரியல. ஆக மொத்தத்துல இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி அவளை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும்டி. அப்பதான் நமக்கும் பணம் கிடைக்கும். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை ஆறுமுகத்தை கண்மணி காதலிப்பாளா? அதனாலதான் ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு நின்னு இருப்பாங்களா? ஏண்டி, நாம பார்த்த மாதிரி தாண்டி இருந்தது. நம்ம பார்க்கலையே. அப்படியே பார்த்திருந்தாலும் அந்த ஆறுமுகத்தை நான் நல்ல 4 கேள்வி கேட்டு இருப்பேன்டி. விடு, என்னதான் ரெண்டு பேர் காதலிச்சாலும் இந்த வீட்டுல ரெண்டு பேரையும் சேர்த்தா வைக்க போறாங்க. இந்த விஷயத்த அப்படியே விடு. அந்த கண்மணியை எப்படியாவது ஒழிச்சு கட்டுவோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சித்ரா இருந்துகிட்டு, அம்மா நாம பேசின மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்களே. ஏன்னா நீ அன்னைக்கு 10,000 கேட்டப்பயே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க அந்த கல்யாணத்தை முடிச்சா மட்டும் எனக்கு எங்க என்கிட்ட எங்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு வேளை ஏமாத்திட்டாங்கன்னா, அடியே அது எப்படிடி அந்த சொட்டத்தலையை ஏமாத்திடுவான்? கண்டிப்பா ஏமாத்த வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏமாத்தினானா அவன் புள்ளைய பத்தி வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் நான் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவேன். சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே இல்லாம ஆயிடும்ல. மொத்தத்துல யார் எப்படி போனா என்ன, எனக்கு பணம் வந்தாகணும் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் காஃபி எடுத்துக்கிட்டு வந்த மலருமே வாசல்ல நின்னு எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அதை கேட்டதும் பொறுத்துக்க முடியாம உள்ள வந்த மலரோ, அத்தை என்ன அத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏய் என்னடி, நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்ல, நீங்க பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். கண்மணியோட வாழ்க்கையை அழிக்கணும்ன்றதுக்காக எப்படி உங்களால இப்படியெல்லாம் நடந்துக்க முடிஞ்சதா அத்தை? நீங்களாம் மனுஷங்க தானா? ஏய் என்னடி இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அம்புட்டு தைரியம் வந்துடுச்சா?
அத்தை, என்னத்த இந்த வீட்ல இருந்துகிட்டு கண்மணியோட வாழ்க்கை அழிக்கிறதுக்காக கடைசியில அந்த கேடுகட்ட மாப்பிள்ளை எங்க இருந்து புடிச்சுக்கிட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்க பாத்திருக்கீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நீங்களே நிறுத்தலனா நான் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது வரும். ஏய் மலரு, தேவையில்லாத இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இந்த வீட்டு மருமகளே நீ கிடையாது, இந்த வீட்டு வேலைக்காரி. இந்த வீட்டு வேலைக்காரி என்ன சொன்னாலும் இந்த வீட்ல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே நீ போய் சொல்லு, நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற சித்ரா? இவளுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா நாம பேசுனதை ஒட்டு கேட்டுட்டு வந்து நம்மளையே மிரட்டுவா? இல்ல இல்ல, முதல்ல நாம போஸ் கிட்ட இவளை பத்தி சொல்லி இவளை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சாதான் சரிப்பட்டு வரும். ஏன் சுயநலத்துக்காக கண்டிப்பா கண்மணியோட வாழ்க்கையை கெடுக்க நான் விட மாட்டேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து போக, உடனே சித்ரா இருந்துகிட்டு, அம்மா பாருமா, அவ போய் சொல்லிட போறாமா. போகட்டும், போய் சொல்லட்டும். அப்படியே இவ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் சித்ரா. நீ பேசாம வேலையை பாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலருக்கோ ரொம்ப குழப்பத்தோட, கண்டிப்பா ஈஸ்வரியாத்த சொன்ன மாதிரி நான் போய் யார்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் என்ன நினைப்பாங்க. முதல்ல இந்த விஷயத்த எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த மலர் நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட போறாங்க. அக்கா, என்னக்கா வந்ததுல இருந்தே உன் முகமே சரியில்லை, என்ன ஏதாவது என்கிட்ட பேசணுமா? ஆமா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் ரூமுக்குள்ள பேசின எல்லாத்தையுமே தமிழ்ச்செல்வி கிட்ட ஒண்ணு விடாம சொல்ல, ஐயோ கடவுளே, நான் நினைச்சது அப்படியே நடந்து போச்சு. அக்கா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் அப்பாவை அம்மா போய் ஜெயில பார்க்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல அப்பா அந்த மாப்பிள்ளைய பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அந்த மாப்பிள்ளை சரியான கேடு கெட்டவனா, அவனுக்கு சரியான பொம்பளைங்க பழக்கம் இருக்குதான், அவனுக்கு ஏதேதோ நோயெல்லாம் இருக்குதான். இதை பத்தி நான் இவர்கிட்ட சொன்னா இவர் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல, அதனாலதான் நீங்களாம் நிறுத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டயே எதிர்த்துக்கிட்டு வராருக்கா. இப்போ என்ன பேசுறது, என்ன பண்றது, என்ன நடத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நீ வேற வந்து சொல்லியிருக்க. என்னக்கா மனுஷங்க, எதுக்காக ஈஸ்வரி அத்தை இப்படி இருக்கணும்? இதுதான் எனக்கும் தெரியல தமிழ். நான் போய் இப்போ வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொன்னாலும் கண்டிப்பா ஈஸ்வரியத்தை ஏதாவது பண்ணி நான் சொன்னது பொய் ஆக்கிடுவாங்க. இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியாம அப்படியே அதிர்ச்சியோட என்ன பண்றதுன்னு உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மலர் சொல்ல, அங்க கண்மணியுமே வராங்க. வந்த கண்மணியை பார்த்ததும் மலரும் தமிழ்ச்செல்வியும், வா கண்மணி, என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்க? சொல்லியிருந்தா நானே உன்னோட ரூமுக்கு வந்திருப்பல அப்படின்னு மலர் கேட்க, நான் தமிழ் அண்ணியை பார்க்க வந்தேன். அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கே தெரியும் நான் ஆறுமுகத்தை காதலிக்கிற விஷயம். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை எப்படி நான் வீட்டில் சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆறுமுகத்துக்கிட்ட எப்படியாவது விஷயத்த சொல்லுன்னு சொன்னால் அவருக்கு அந்த தைரியமும் வரமாட்டுது. நான் உங்களை தான் அண்ணி நம்பியிருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இதை கேட்டதும் மலர் இருந்துக்கிட்டு, தமிழ், கண்மணி என்ன சொல்றா? ஆறுமுகத்தை காதலிக்கிறாளா? ஆமாக்கா, 2 பேரும் ரொம்ப நல்லா காதலிக்கிறாங்க. திடீர்னு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டதுனால இவளுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. இப்போ என்ன வந்து வீட்டில் உண்மையை சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், சேர்த்து வைங்கன்னு வந்து நிற்கிறா. என்னால் என்ன பண்ண முடியும்? கண்மணி, நான் எவ்வளவோ உன் அண்ணன் கிட்ட எடுத்து பேசிட்டேன். உன் அண்ணன் உன்கிட்ட வந்து பேசினார்ல, அப்பயே நீ சொல்லியிருக்கலாமே நான் ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன்னு. எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்க வச்சு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஏன் கண்மணி நீ சொல்லலை? அண்ணி, எனக்கு அந்த தைரியம் வரல அண்ணி. நான் எவ்வளவோ தைரியத்தை வரவழைச்சாலும் அவங்க இருக்க சந்தோஷத்தை பார்த்து எனக்கு அப்படியே நான் அமைதியாயிடுறேன். அண்ணி, இப்போ சொல்கிறேன், எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது ஆறுமுகத்து கூட தான். அப்படி வேற யாராவது என் கழுத்தில் தாலியை கட்டினா அப்போவே அடுத்த நிமிஷமே நான் ஏதாவது குடிச்சிட்டு செத்து போயிடுவேன். அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து போக, உடனே மலர் இருந்துக்கிட்டு, என்ன தமிழ், கண்மணி ஆறுமுகத்து மேல எம்புட்டு பாசத்தை வச்சிருக்கா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா கூட சந்தோஷமா இருப்பாங்க போல. கேவலம் அந்த கேடுகட்ட மாப்பிள்ளைய ஈஸ்வரியாத்த கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்போ பணத்துக்காக கண்மணியோட வாழ்க்கை அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தமிழ். ஆமாக்கா அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் மலரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் சேதுவுமே வீட்டுக்குள்ள வராரு. சேதுவை பார்த்து தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? காலையில சொன்னியே உன் அப்பன் மாப்பிள்ள ரொம்ப கேடு கெட்டவன் சொல்றாருன்னு, இப்போ அதே மாதிரி வேற ஏதாவது பேச போறியா? என்னங்க? இல்லங்க, நீங்க கண்மணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கண்மணி யாரையாவது காதலிக்கிறாளான்னு அவளோட விருப்பத்தை கேட்டீங்களா? இல்ல இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களா?
ஏய் இப்போ என்ன சொல்ல வர? அது வந்து கண்மணிய நீங்க தான் கேட்கல, நானாவது சொல்றேன். கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிறா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சேதுவுக்கோ பயங்கர கோவம் வந்து, ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன நீ பாட்டுக்குன்னு காலையில ஏதேதோ சொல்லி என்ன வெறுப்பேத்தன. இப்போ ஆறுமுகத்தை கண்மணி காதலிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன உனக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லையா? அதனாலதான் ஏதேதோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களா? என்ன தமிழு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதோ கோர்ட்டுல சொன்னதுனால உன் கூட நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, உடனே மலர் இருந்துகிட்டு, அண்ணா இப்போ எதுக்காக நீங்க தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மைதான். இப்போதான் கண்மணி வந்து கட்டினா ஆறுமுகத்தை தான் கட்டுவேன், இல்லைனா எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போதான் போறா. அதோ போறா பாருங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, உடனே என்ன மலரு, நீயும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு இவ கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படியே கண்மணி ஆறுமுகத்தையே காதலிச்சாலும் அப்படி 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்மணி ஆறுமுகத்தை காதலிச்சாலும் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். அந்த ஆறுமுகம் ஒரு டிரைவர், ஆனா நாங்க பார்த்திருக்க மாப்பிள்ள பல கோடி சொத்துக்கு உரிமையாளர். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்காம கேவலம் ஆறுமுகத்தை போய் கல்யாணம் பண்ணி வைப்போமா? பேசாம இந்த விஷயத்த மூடி மறைங்க, வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சேது சொல்ல, அண்ணே நீங்க தான் இப்படி சொல்றீங்க. சரி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசுறேன். நான் ஈஸ்வரியாத்திக்கு காஃபி கொடுத்துட்டு போகும்போது உள்ளுக்குள்ள அவங்க சித்ராவும் அத்தையும் 2 பேரும் மாறி மாறி ஏதோ மாப்பிள்ளை வீட்டில் பணத்தை கேட்டு வாங்க போறதாவும் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்துறதாவும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு நீங்க தானே கண்டுபிடிக்கணும். ஆமாண்ணே, ஈஸ்வரியாத்தை இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து கோடி கணக்குல ஏதோ பணத்தை வாங்க போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் 2 காதால கேட்டேன். ஏன்னா எங்க 2 பேரையும் இப்படி நம்பாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. கண்மணிக்காக, கண்மணியோட வாழ்க்கைக்காக உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சேதுவோட காலை பிடிச்சி அழ ஆரம்பிக்க, உடனே இங்க சேதுவோ, ஏ மலரு, என்ன மலரு பண்ற? எழுந்துரு முதல்ல. நீங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா இப்போதான் எனக்குமே சந்தேகமா இருக்கு. சரி, என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன்.